இருண்ட இரவே உயிர்ப்புக்கான பாதை. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு திரு அவை அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்வு பல நேரங்களிலே இருண்ட ஒரு இரவாகத்தான் இருக்கிறது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் கல்லறைக்குள் அடங்கி முடங்கி இருந்தாரோ, அதே போலவே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு ஒரு இருண்ட இரவாக இருந்தாலும் அந்த இருண்ட இரவுதான் நம்முடைய உயிர்ப்புக்கான பாதை என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது வெளி உலகிற்கு தெரிவதில்லை. அது சிதைந்து தன் பழைய அடையாளத்தை இழக்கும் போதுதான் வேர்விடத் தொடங்குகிறது. அந்த இருள்தான் அதற்கு தேவையான பாதுகாப்பையும் ஊட்டச்சத்தையும் தருகிறது. அந்த இருளிலிருந்துதான் விதை முளைத்து மரமாக செடியாக வளர்ந்து உயிர்ப்பை நமக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கருப்பை, ஒரு குழந்தை உருவாவதும் தாயின் கருப்பை என்ற இருண்ட அறைக்குள்தான். அங்கே அமைதியும் பாதுகாப்பும் இருப்பதால் தான் ஒரு முழுமையான உயிர் உருவாக முடிகிறது. அந்த குழந்தை 10 மாதம் பிறப்பதற்கு முன்பு வரைக்கும் அந்த இருண்ட அறைக்குள்ளே தன்னையே தயாரித்து உருவாக்கி அந்த குழந்தை வளர்ச்சி அடைந்து வெளியிலே உயிர்ப்பாக பிறப்பெடுத்து வருகிறது. வண்ணத்து பூச்சி, ஒரு பட்டாம்பூச்சி உருவாவதற்கு முன்பு அது கூட்டுப்புழு நிலைக்கு செல்கிறது. அந்த கூட்டிற்குள் எந்த வெளிச்சமும் இருக்காது. ஆனால் அந்த இருளுக்குள் தான் அதன் சிறகுகள் வண்ணம் பெறுகின்றன. நட்சத்திரங்கள், வானத்தில் பகல் நேரத்திலும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை நமக்கு தெரிவதில்லை. இருள் சூழும் போதுதான் அவற்றின் உண்மையான பிரகாசம் வெளிப்படுகிறது. எனவே இருண்ட இரவாக இருக்கக்கூடிய இருள் என்பது ஒளியின் எதிரி அல்ல, ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு பின்னணியாக அமைந்திருக்கிறது. எனவே இருள் என்பது, இருண்ட இரவு என்பது, துன்பம் நிறைந்த நாட்கள் என்பது நம்முடைய வாழ்விலே முடங்கி போகக்கூடிய ஒரு நாட்கள் அல்ல. மாறாக அதன் வழியாக நாம் ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய உலகை உருவாக்க நம்மை தயாரிப்பதற்கான ஒரு பயிற்சி காலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். விவிலியத்திலே, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பினுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, குழியிலிருந்து அரியணைக்கு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னராக விளங்குகின்றார். தொடக்க நூல் 37 41 அதிகாரங்களிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருளில்தான் தொடங்குகின்றன. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்படுகின்றார். செய்யாத குற்றத்திற்காக பொய் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் அந்த இருண்ட சிறையிலேயே கழிந்தன. இவ்வாறு தன்னுடைய வாழ்வை இருண்ட சிறையிலே கழித்த அவர் ஒரு முறை எகிப்தின் பார்வோன் மன்னன் வழியாக அந்த மன்னனுக்கு ஒரு கனவிற்கு விளக்கம் சொன்னதன் வழியாக அவர் அந்த இருண்ட அறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் அந்த எகிப்தையே ஆளக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுநராக மாறினார். ஆக அந்த பஞ்ச காலத்திலும் கூட தன்னுடைய சகோதர சகோதரிகள் அவரை தேடி நாடி வருகின்ற பொழுது யோசேப்பு அவர்களை பழி வாங்காமல் அவர்களுக்கு உணவினை வழங்கி அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு இருண்ட அறையிலிருந்து யோசேப்பு தன்னை ஒரு மிகப்பெரிய அரியணைக்கு ஏறியதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்கும் உயிர்ப்பை கொடுக்கக்கூடியவராக மாறினார். இரண்டாவதாக இறைவாக்கினர் யோனா. கடவுள் யோனாவை நினிவே நகர மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அழைப்பு விடுக்கிறார். ஆனால் அவர் நினிவே நகரத்திற்கு செல்லாமல் அவர்
வேறு திசையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே கப்பலிலே மிகப்பெரிய ஒரு புயல் காற்று வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். உடனே அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரோ தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவர்கள் அழைத்து சீட்டுக்குலுக்கி போடுகின்ற பொழுது அது யோனாவின் பெயருக்கு வருகிறது. உடனே அவர்கள் யோனாவிடம் கேட்கிறார்கள். யோனாவும் அந்த தவறை ஒத்துக்கொள்கின்றார். உடனே அவர்கள் அவரை கடலில் தூக்கி போடுகிறார்கள். இவ்வாறு கடலில் தூக்கி போடக்கூடிய அந்த நேரத்திலே அவர் 3 நாட்கள் திமிங்கிலத்தின் வாயிலே, அதாவது மீனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். 3 நாட்கள் அவர் ஒரு இருண்ட நாட்களாக இருக்கிறார். மீண்டும் இறுதியாக தன்னுடைய தவறை உணர்ந்து கடவுளை நோக்கி அவர் என்ன செய்கின்றார்? மன்னிப்பு கேட்கக்கூடிய வேறு நேரத்திலே அவர் 3ஆம் நாள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இந்த 3 நாட்களும் யோனாவின் வாழ்விலே தன்னுடைய தவறை திருத்தி கொள்வதற்கு, தன்னுடைய இருண்ட கல்லறையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழிகாட்டியாக அமைந்திருந்தது. 3ஆவதாக சவுலினுடைய வாழ்வு. சவுல் தமஸ்கு நோக்கி பயணிக்க செல்லக்கூடிய அந்த நேரத்திலே கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தி கொலை செய்ய சென்று கொண்டிருந்த அவர் தூய ஆவியால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவராக அவர் 3 நாட்கள் பார்வையற்ற நிலையிலே இருக்கிறார். அந்த 3 நாட்களும் பார்வையற்ற நிலையிலே இருந்த அவருக்கு அந்த ஒரு 3 நாட்களும் தன்னுடைய வாழ்வை மாற்றுவதற்கு, தயாரிப்பதற்கு, தன்னுடைய பழைய பாவ இயல்புகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழிகாட்டி ஆக அமைந்திருந்தது அந்த 3 நாட்கள். அனனியா வந்து அவர் மீது கை வைத்த போதுதான் அவர் கண்கள் மீண்டும் திறந்தன. ஆக அவ்வாறு மாறிய பவுல் இறுதியாக தன்னுடைய வாழ்வு முழுவதுமே கடவுளுக்காக அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய அந்த 3 நாட்கள் இருண்ட இரவானது உலகிற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய திருச்சபையினுடைய 2 தூண்கள் ஒரு முக்கியமான தூணாக அவர் மாறுவதற்கு அந்த 3 நாட்கள் இருண்ட இரவு அவருக்கு வழிகாட்டியாக அமைந்திருந்தது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நெல்சன் மண்டேலாவினுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அவர் தன்னை சிறையிலே அடைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர் மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான போர் வீரராகவும் ஆயுதம் தாங்கிய அந்த புரட்சி களத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவராகவும் இருந்தார். அவ்வாறு இருந்த அவர், அதாவது ராபின் தீவு என்கின்ற அந்த தீவிலே அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். சிறையிலே அடைக்கப்பட்டு அவர் 1 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் அல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, 27 ஆண்டுகள் அந்த சிறையிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சிறையில் இருந்த வெள்ளைக்காரர்கள் ஒரு சிலர் இவரை துன்புறுத்துகிறார்கள். இவருக்கு அதிகமான வேலையை கொடுக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக கல்லை உடைக்கக்கூடிய அந்த வேலையை கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அங்கே இருந்த ஒரு வேலைக்காரர் அல்லது அங்கே இருந்த ஒரு பணியாளர் இவரை மிகவும் துன்புறுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு துன்புறுத்தினாலும் அதே பணியால் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நெல்சன் மண்டேலா அந்த மனிதருக்கு உதவி செய்து அவருடைய உடல் நோயை சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்படி 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த அந்த 27 இருண்ட ஆண்டுகளும் அவருடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருந்தது. அவர் சிறையிலிருந்து வந்த பிறகு அவர் அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்திலோ அல்லது மீண்டும் தன்னுடைய எல்லா படைப்பலன்களையும் பயன்படுத்தி தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக அவர் கூறிய வார்த்தை நம்ம எல்லாரையும் சிந்திக்க தூண்டுகின்றது. நான் அந்த சிறை கதவை விட்டு வெளியே வரும்போது என்னிடம் இருந்த வெறுப்பையும் கோபத்தையும் அங்கேயே விட்டு வரவில்லை என்றால் நான் இப்போதும் சிறையில்தான் இருப்பேன். அதாவது அவர் தன்னுடைய வாழ்விலே அந்த 27 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்வை செதுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் செதுக்கியதால் தான் அவர் நாட்டினுடைய தேச தந்தையாக மாறினார்.
ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் இந்த இருண்ட இரவாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் ஒவ்வொருவரும் செதுக்கி உயிர்த்தெழ வேண்டியதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய உயிர்ப்புக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான சிந்தனையாக அமைந்திருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் இன்னமும் இருண்ட இரவிலேயே நம்முடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, அவற்றிலிருந்து வெளிவர ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள் மொபைல், டிவி எதுவும் இல்லாமல் இருண்ட அமைதியில் இருங்கள். உங்கள் மனதிற்குள் எழும் குழப்பங்கள், பயங்கள் மற்றும் கவலைகளை தவிர்க்காமல் அவற்றை அப்படியே கவனியுங்கள். இது உங்கள் மனதின் கல்லறை நேரம். எனவே அந்த எல்லா துன்ப சூழ்நிலையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சவால்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 15 நிமிடம் சற்று அமைதியிலே உட்கார்ந்து நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது அந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் உங்களால் முற்றிலுமாக வெளிவந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழ முடியும். அதே போலவே என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது. நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில தீய குணங்கள், அதாவது நீங்கள் நினைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை, எடுத்துக்காட்டாக கோபம், பிடிவாதம், சுயநலம், பகைமை, போட்டி, பொறாமை, குடிப்பழக்கம், தவறான நடத்தை போன்ற இந்த செயல்களில் ஏதாவது ஒரு செயலை என்னால் அதை விட்டு இருக்க முடியலை, யாரையும் எப்போதும் எனக்கு புரணி பேசிகிட்டே இருக்கணும், அல்லது யாரையும் எப்பொழுது குறை சொல்லிகிட்டே இருக்கணும், அல்லது எனக்கு எப்போவுமே மொபைலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அப்படி இல்லை எப்போவும் எனக்கு டிவி பார்த்து சீரியல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது கணவன் மனைவிகளுக்கு இடையே எப்போதும் சண்டை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு பழக்கம் நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் தியாகம் செய்யுங்கள். உங்கள் இருண்ட இரவிலிருந்து உயிர்ப்பிக்க இந்த தியாகம் செய்யக்கூடிய நேரங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மூன்றாவதாக, முகமூடி வாழ்க்கையிலிருந்து நாம் உயிர்த்தெழ வேண்டும். உலகிற்காக ஒரு போலியான பிம்பத்தை காட்டி உள்ளுக்குள் அழுது கொண்டு வாழ்வது ஒரு இருண்ட அறை போன்றது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உங்கள் உண்மையான உணர்வுகளை புதைக்காதீர்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும், இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்னா, நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, அல்லது நம்முடைய சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, நான் ஒருவேளை உண்மையை பேசிட்டேன், இல்லைன்னா நல்லதை செய்துட்டேன் அப்படின்னா மற்றவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ எதுக்கு செய்கிற, ஏதாவது குறை சொல்வார்கள் என்று சொல்லி நம்முடைய உண்மையான உணர்வுகளை நாம் புதைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவர் எவ்வாறு அந்த 3 நாட்கள் இருண்ட நிலையிலிருந்து உயிர் தெழுந்த பொழுது அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைத்ததோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முகமூடிகளை நாம் தூக்கி எறிகின்ற பொழுது இயேசுவை போல நாமும் உயிர்த்தெழ முடியும். அதே போலவே இறுதியாக, நேற்றைய கசப்பும் என இருண்ட இரவிலிருந்து, அதாவது எப்பொழுதோ நடந்த ஒரு சிலமான நிகழ்வுகள், தோல்விகளை நாம் நினைத்து கொண்டே இன்றும் அதை நம்முடைய வாழ்விலே இருண்ட இரவாக துன்பமாக நினைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் விட்டுவிட்டு நாம் உயிர்த்தெழ வேண்டும். அவ்வாறு உயிர்த்தெழுகின்ற பொழுதுதான் அது ஒரு உண்மையான உயிர்ப்பாக மாறும். கார்மல் சபையினுடைய ஒரு முக்கியமான புனிதர் புனித சிலுவை யோவான். அவரை ஒரு 9 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைக்கிறார்கள். அவருக்கு அந்த அறை கூட ஒரு கழிவறையாகத்தான் இருக்கிறது. அதில் வெளிச்சம் எதுவுமே இருக்காது. ஒரு சிறிய துளையின் வழியாக கொஞ்சம் ஒரு வெளிச்சம் மட்டுமே வரும். அந்த அளவிற்கு அவரை இந்த 9 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு சிறையில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்கின்றார்? த டார்க் நைட் ஆஃப் த சோல், அதாவது இருண்ட இரவு என்கின்ற அந்த ஒரு புத்தகத்தை உருவாக்குவதற்கு அவருக்கு வந்த அந்த ஒரு சோதனையான நேரம், துன்பமான நேரம்தான் அவருக்கு வழிகாட்டியாக அமைந்தது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், வருத்தங்கள், கண்ணீர், இழப்புகள் இவற்றை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவற்றிலிருந்து தான் உங்களுக்கு உயிர்ப்பு கிடைக்கும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே நீங்கள் அந்த இருண்ட நிகழ்வுகள், துன்பமான சூழ்நிலைகளை நீங்கள் ஒருபோதும் துவண்டு போகாமல் அந்த நேரத்திலே தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு விடியலாக உயிர் தெழுவதற்கான ஒரு வழிகாட்டி என்பதை உணர்ந்து நாம் அன்றாட நம்முடைய வாழ்விலே நாம் எல்லா விதமான இருண்ட சூழ்நிலைகளிலும் நாம் நம்முடைய வாழ்வை
இன்னும் அதிகமாக முடியும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பயணிக்கின்ற பொழுது நாமும் இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களிலிருந்து உயிர்த்தெழ முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஆமீன்.